ஹாப்பி வெனிஸ்டே மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இங்கே மார்னிங், ஸோ ஒரு ஃபுட் டீயோட குட் மார்னிங் யூகேலேருந்து டெடாஸ். ஓகே ஓகே இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிற ஒரு விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் தான் எங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் அதை வந்து இது என்னது டைம் மேனேஜ்மெண்ட், இது பெருசாக என்ன, அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் வாரதை பார்த்துப்போம் அப்படின்ட்டு நினச்சி ரொம்ப ஈஸியாக விட்டுறாங்க. அப்படி விடுறதால தான் சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை சரியாக பிளான் பண்ணி முடிக்க முடிகிறது இல்லை. சில நேரங்களில் நிறைய விஷயங்களை தவற விடுறாங்க. நிறைய லைஃப் ஈவெண்ட்ஸில் பங்கேற்க முடியாமல், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸுக்கு போக முடியாமல், நிறைய ஈவன் வீட்டில் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், தங்களுக்கு தாங்களே டைம் எடுக்க முடியாமல், அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்தரப்பட்டு அதை அப்படியே அந்த தருணங்களை மிஸ் பண்ணக்கூடிய டைம்ஸ் வாரது மிஸ் மேனேஜ்மெண்ட்டால். ஸோ நான் என் கணவர் என்ன கடைப்பிடிக்கிறோம்ன்றது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே எங்களுக்காக தானே, எங்களுக்காக கம்ஃபர்டபுளாக நாங்கள் எங்களுடைய டைமை மேனேஜ் பண்ணுறது. அடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு டிசிப்ளினையும் உண்டாக்குறது. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களை பார்த்து அந்த டிசிப்ளினை கற்றுக்கொள்கிறதுக்கு உருவாக்கி கொடுக்குற ஒரு வழி தான் டைம் மேனேஜ்மெண்ட் பிஹேவியர். ஓகே, ஸோ எங்களுடைய லைஃப்பில் வந்து நாங்கள் கடைப்பிடிக்கிறது என்னவென்றால், இப்போ எல்லாருக்குமே 24 மணித்தியாலம் தான் இருக்குது. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, என்னுடைய கணவருக்கும் சரி, எல்லாருக்குமே 24 மணி. அந்த 24 மணித்தியாலத்தை எவ்வளவுக்கு நமக்காகவும் நம்மளை சார்ந்தவர்களுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்றது தான். அதை எப்படி அழகாக வர நிறுத்து ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்றதில் தான் அந்த பியூட்டி இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட்டில். எப்போவுமே நம்ம பிளான் பண்ணபடி மேனேஜ் பண்ணுறபடி சில நேரம் சில விஷயங்கள் நடக்காது. அது யதார்த்தம். அதையும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதையும் வந்து எங்கேயாவது பிளான் பண்ணி தான் ஆகணும். பேக் ஆஃப் த ஹெட்டில் வச்சு தான் இருக்கணும். பட் ஸ்டில் உங்களுக்கு உங்களுடைய நாளை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கள் என்றால் உங்களுக்கு அடுத்தடுத்து வார விஷயங்கள் வந்து ஈஸியாக தோணும். உங்களுடைய மைண்டுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் ஈஸியாக தோணும் அந்த விஷயங்கள். இப்போ நான் எல்லாம் வந்து நானும் என் கணவரும் சாட்டர்டே சண்டே எங்களுக்கு ஆஃபாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய கணவருக்கும் நாங்கள் வந்து என்னுடைய மட்டும் இல்லை அவருடைய ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாமே நாங்கள் வந்து தோச்சு அயன் பண்ணி எல்லாம் வச்சிடுவோம். அவருக்குரிய வேலைக்குரிய விஷயங்கள், பேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து, அதே மாதிரி எனக்கும் அவர் வந்து நானும் அவரும் சேர்ந்து தான் என்னுடைய ஒர்க் அவுட்ஃபிட்ஸுகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். நாங்கள் ஜுவல்லரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அதையும் நாங்கள் எல்லாமே இந்த சனி ஞாயிறில் செஞ்சுடுவோம். இல்லை அவருக்கு ஒர்க் சனியாரண்டா அவருக்குரிய ஒரு ஆஃப் நாளில் நாங்கள் அதை செஞ்சிடுவோம் முதலே. ஸோ அப்படி நாங்கள் செய்கிறதால மண்டே டு ஃப்ரைடே வரும்போது எங்களுக்கு நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. போய் கபட்டில் போய் ஐயோ இதை போடணும் அதை போடணும் அப்படியும் அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஜுவல்லரி முதற்கொண்டு அதை நாங்கள் எடுத்து வச்சுருவோம். அதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சேர்ந்து அந்த சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour. அவருடைய யூனிஃபார்ம் எல்லாத்தையும் துவச்சி எல்லாம் இது பண்ணும்போது அது ஒரு வெள்ளிக்கிழமை வந்தோடனே நாங்கள் எல்லாம் லோன்ட்ரியில் போட்டு துவச்சி காய வச்சு சாட்டர்டே பின்னிறதுக்குள்ளே எல்லாமே வந்து அயன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்ததுண்டா, இப்போ ஒரு திங்கட்கிழமை ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸோ அதுக்குரிய டாக்குமெண்டேஷன்ஸ் அதுகள் எல்லாத்தையும் வந்து முதலே இப்போ திங்கக்கிழமைண்டா ஞாயிற்றுக்கிழமை ஓகே நாளைக்கு இந்த மாதிரி இதுன்ட்டு ஒரு ஃபோல்டரில் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்களை என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. அதில் ஒரு பேனையும் வச்சு ஒரு ஃபோல்டரில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. அடுத்த நாள் நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது ஜஸ்ட் அந்த ஃபோல்டரை எடுத்துட்டு போக வேண்டியதான். அந்த நேரத்தில்
கடைசி நேர பலுவில் டென்ஷனில் டாக்குமெண்ட்ஸை தேடுறதோ பேனையை தேடுறதோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. அதை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்களா, முதல் நாளே உங்களுக்கு உரிய அந்த என்ன நீங்கள் உடுப்பு போட போகிறீங்கன்றது சும்மா ஒரு 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 ஐடியாச்சும் வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டா அதை எடுத்து ஹேங் பண்ணி வச்சுடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த நாளில் அடுத்த நாள் அந்த அப்பாயின்மெண்ட்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பெரிய வேலைகள் இருந்தாலோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தோணும். இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். எங்களுடைய வாழ்க்கை முறையை எங்களுக்கு ஏற்ற மாதிரி இலகுவாக்கிக் கொள்வது தான் டைம் மேனேஜ்மெண்ட் எங்களுக்காக. அப்படி இலகுவாக்கும் போது எங்களோட மைண்ட் செட் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். மைண்ட் செட் சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த நாள் நாங்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது உடுப்பையும் போட்டு ஃபோல்டரையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஈவன் பேக் கூட கிளியர் பண்ணி வச்சுடுங்க, என்னென்ன தேவை பேக்லன்றது. கடைசி நேரத்தில் ஒரு ஃபோனையோ எதோ எடுக்கணுமெண்டா அது வேறு விஷயம். ஆனால் மற்றபடி பேக்கையும் எடுத்து எல்லாம் வச்சுடுங்க. இது எல்லாமே வந்து நிறைய நேரம் எடுக்காது. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் வந்து இதுக்கு எல்லாம் ஒரு 5 to 10 minutes தான் எடுக்கும். அப்படி செய்ய செய்ய வந்து உங்களுக்கே அது பழகிடும். டைம் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு உங்களோட வீக்கை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒர்க்குண்டா, ஓகே நாளைக்கு ஒர்க்கு, இந்த ஒர்க்குக்கு என்னென்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம், அது கூட தான் பிளான் பண்ண தான் வேணும். என்ன சாப்பாடு இருக்குது, வீட்டில் என்ன இருக்குது, இன்றைக்கு சமைச்ச சாப்பாடு நாளைக்கு பேக் பண்ணலாமா, அன்றைய நாள் இரவு பேக் பண்ண முடிஞ்சதுன்னா பேக் பண்ணிடுங்க. ஓகே, தவறு கிடையாது. அன்றைய நாள் இரவு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மோஸ்ட்லி ஒர்க் இடங்களில் மைக்ரோவேவ்ஸ் ஹீட் பண்ணுற வசதிகள் இருக்கும். இல்லையா, ஹீட் பண்ண முடியாட்டா கூட ஏதாவது அந்த நாளைக்கு பானை கட்டி கொண்டு போகணுமென்ட்டு சொன்னீங்கன்னா இந்த பானை கட்டுறதுக்குரிய விஷயங்களை ஃப்ரிட்ஜுக்கு முன்னுக்கு எடுத்து வச்சுடுங்க. தண்ணி, ஃப்ளாஸ்க்கு எல்லாத்தையும் கழுவி ரெடியாக வச்சுடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது முதல் நாள் நீங்கள் செய்யும் போது நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாமே வேலை விட்டு வந்து ஒரு பலுவான நாளுக்கு பிறகு செய்யணுமாண்டு. இது எல்லாமே நிறைய நேரம் எடுக்காது. கொண்டு வந்த சாப்பிட்ட அந்த பாக்ஸஸ், குடித்த தேநீர், குடித்த கப்புகள், இதெல்லாம் வேலையிலிருந்து திருப்பி கொண்டு வரீங்கன்னா உடனே கொண்டு வந்த உடனே கையை கழுவிட்டு வடிவா இதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி அதை வச்சுடுங்க. எல்லாம் ஒந்த கோலை செய்வீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய பலுவாக இருக்காது. டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, என்னால் இதை நான் எம்பசைஸ் பண்ணுறது காரணம் வந்து சில பேர் சில விஷயங்களை தவற விடுறாங்க. ஏனென்றால் அவங்களால அந்த டைமை மேனேஜ் பண்ண முடியாததால். அது சில நேரம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது. என்னடா இவ்வளோ இது செய்தோடனே இவ்வளோ எல்லாருக்குமே பிஸியான லைஃப் தான். எல்லாருக்குமே வந்து சில நேரத்தில் எனக்கு கூட தோன்றது, ஐயோ என்ன டைமே இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் முடிந்த வரைக்கும் பாசிட்டிவ் மைண்டோட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிளானிங். பிளான் பண்ணால் சில பிளான் பண்ணாத விஷயங்கள் வரும்போது அதை எதிர்கொள்ளவும் முடியும். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எதுவுமே நம்ம பிளான் பண்ணாட்டால் வார விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து ஓவர்வெல்ம் பண்ணி நம்மளை உடைச்சி போடக்கூடிய சக்தி கூட அதுக்கு இருக்குது. அது செய்ய வேண்டாம். நான் எப்பவும் கூட மனசை பாதுகாக்க சொல்லுவேன், மனசை வந்து இதமாக வச்சுருக்க சொல்லுவேன். அந்த விதத்தில் மனசும் உடம்பும் இதமாக இருந்தால் தான் நம்மளுடைய டெய்லி லைஃப்பை நாம் எதிர்கொள்ள முடியும். பிஸியான லைஃப் இல்லையா, அதை எதிர்கொள்ள முடியும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். மற்றது அந்த இடங்களுக்கு கரெக்டான டைமுக்கு போகிறதுக்கும் இங்கே வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணுங்கள். ஒரு ஜேர்னி, நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கள அடுத்த நாள், அதுக்குரிய நாள் என்னன்றதை நீங்கள் பாருங்க. இப்போ தான் டெக்னாலஜியெல்லாம் வந்துடுச்சு. கூகுளில் பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுக்கும், 45 நிமிஷமா, 1 மணி நேரமா, 15 நிமிஷமா. ஓகே, அப்போ இந்த டைம் நான் வெளியே இறங்கணும், இந்த டைமுக்குள்ளே நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கணும் இப்படின்னு பாருங்கள். சில பேர் வந்து மார்னிங் பர்சனாக இருக்கலாம், சில பேர் மார்னிங்கில் எழும்புகிற பர்சனாக இருக்க மாட்டாங்க. நான் வந்து மார்னிங் பர்சன் கிடையாது. நேச்சராக இயற்கைப்படி நான் வந்து ஒரு நல்லா தூங்கக்கூடிய ஒரு ஆள் தான். சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு காலையிலேயே காலங்காலத்தில் எழும்புறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் எனக்கு. ஆனால் காலமே நாம எழும்பணும் என்றால் அந்த நாள் நான் 4 மணிக்கு நான் உங்களை அப்படி எழும்பணும்னு சொல்ல வரையில், ஆனால் அந்த காலமேயே ஓரளவுக்கு நீங்கள் எழும்புனீங்கள் என்றால்
நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நாள் ஒரு பெரிய நாள் அமையும். உங்களால் நிறைய விஷயங்களை செய்து முடிச்சிட முடியும். ஒரு பகலுக்குள்ளேயே செய்து முடிச்சிட முடியும். ஸோ அது ஒரு பெரிய நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த அப்புறம் பின்னேரம் சாயந்தரத்துக்கு பிறகு கொஞ்சம் எனக்கு டயர்ட் ஆகிடும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைப்பேன் வீட்டுக்கு வந்து. அந்த நேரங்கள் எல்லாம் நான் ரிலாக்ஸாக இருக்கணும்ன்ட்டு நான் கொஞ்சம் காலமே எழும்புனா தான் இவ்வளோ விஷயம் செய்ய முடியும். இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸும் முக்கியமாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அந்த அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸில் தான் நான் செய்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் செய்கிறார். இருக்கிற ஒரு ஹவர் எனக்கு லன்ச் பிரேக் இருக்கும். அந்த ஒரு ஹவர் லன்ச் பிரேக்கில் சில நேரம் நான் உங்களோட வீடியோ செய்கிறேன், நான் உங்களுக்காக வீடியோ செய்கிறேன். நான் அடுத்தது காலையில் நான் 4 மணிக்கு எழும்பி எல்லாம் இப்போ செய்துட்டு இப்போ எனக்கு டைம் வந்து ஏர்லி சொச்சம் காலமை இப்போவே நான் வெளிக்கிட்டுட்டேன். எனக்கு 9 மணிக்கு தான் ஒர்க். ஆனால் நான் ட்ராவல் பண்ணணும், உங்களுக்கு வீடியோஸ் செய்ய வேணும், வீட்டில் சமையலோ எதென்றாலும் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். எனக்கு நிறைய உதவிகள் இருக்குது. உதவிகளுக்கு வீட்டு நபர்கள் எல்லாருமேக்கும் அவங்களுக்குரிய கடமைகள் இருக்குது. இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதும் டைம் தான். நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ல ஓகே நீங்கள் என்ன செய்றீங்க, நாளைக்கு நீங்கள் இதை செய்வீங்களா அதை செய்வீங்களான்ட்டு. ஸோ உரையாடுங்கள் உங்களோட குடும்ப நபரையும் அதில் வந்து அப்படியே அவங்களோட சேர்ந்து பிளான் பண்ணி அவங்க மேக் ஷூர் பண்ணுங்க அவங்க அதுகளை செய்து முடிக்கிறாங்க அப்படின்றதையும் மேக் ஷூர் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு அடையாளம். டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு சும்மா ஒரு ஈஸியாக நாங்கள் நினைக்கிறோம், ஈஸியான விஷயம்தான். ஆனால் அதை கொஞ்சம் கட்டுப்பாடோடு நாங்கள் கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுடைய குடும்ப நபர்களோடு கதைச்சி உரையாடுறதுக்கு ஒரு குவாலிட்டி டைம் வேணும் இல்லையா? அந்த குவாலிட்டி டைம் கூட இப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணால் தான் கிடைக்கும். இல்லாட்டா வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹஸ்பண்டோட, ஒய்ஃபோட, பிள்ளைகளோட, அம்மா அப்பாக்களோட, சகோதரர்களை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? டைம் பண்ண முடியாது, அலுப்பாக போயிடும். ஆனால் இப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். சந்தோஷமாக அனுபவித்து வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் பலு இருக்கலாம், ஆனால் அந்த பலுக்குள்ளே இருக்கிற சந்தோஷங்களை நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். கடவுள் நமக்கு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை முக்கியமாக நாங்கள் வந்து அழகாக மாற்ற வேணும். இன்னும் அழகாக மாற்றி வார சேலஞ்சுகளையும் வந்து ஓட்டி விரட்ட வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. எங்களோட வாழ்க்கையோட பியூட்டியும் அதுதான், டைம் மேனேஜ்மெண்ட் பியூட்டியும் அதுதான். ஓகே, ஸோ இத்தோடு இன்றைய வீடியோ நிறைவடைகின்றது. ஸோ லெட்ஸ் சி இன்றைய நாள் எப்படி போகுதுன்ட்டு. ஆக்சுவலி பாசிட்டிவ் மைண்ட் செட், இன்றைய நாள் நல்லா தான் அமையும். லெட்ஸ் ஹாவ் அ வெரி குட் டே. பை, டேக் கேர்.